ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப, ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். என்ன அப்டின்னாக்க யுஎக்ஸ். யுஎக்ஸ்னா என்ன அப்டின்னு சொல்லி தெளிவா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம இன்ட்ரோ வீடியோல கூட நான் வந்து உங்களுக்கு வந்து யுஎக்ஸ் பத்தி ஒரு சின்னதா ஒரு டெஃபினிஷன் குடுத்திருந்தேன். ஓகேங்களா? இது வந்து இந்த வீடியோ வந்து என்டையர்லி யுஎக்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் யுஎக்ஸ பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? என்னதான் நீங்க ஒரு யுஐ டிசைனரா யுஐ டிசைனிங் நல்லா பண்ணாலுமே, யுஎக்ஸ் நாலேட்ஜ் நல்லா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. வாட் டஸ் மீன் பை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்? தட் மீன்ஸ் யூஎக்ஸ்ல என்ன வேலை செய்வோம் அப்படின்னாக்கா, சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசர்ச். தட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர் நீட்ஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதுக்குரிய நீட்ஸ் எல்லாத்தையும் அதுல இருக்க ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கறது. அண்ட் தென் அனாலிசிஸ், ஸ்டடியிங் த ரிசர்ச் டேட்டா டு ஃபைண்ட் இன்சைட்ஸ். அதாவது நம்ம ரிசர்ச்ல எடுத்த டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஐடியா கொண்டு வரும். அண்ட் தென் டிசைன். இங்கே தான் வந்து யூஐயில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம கிரியேட்டிங் அ வயர் ஃப்ரேம்ஸ், அப்புறம் ப்ரோட்டோடைப்ஸ் ஒரு மாதிரி வடிவத்தை ரெடி பண்ணுறோம். அண்ட் தென் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் டெஸ்டிங். டெஸ்டிங் வந்து இந்த இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்மால வந்து டிசைனில் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரோட்டோடைப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து அதை யூசர்கிட்ட கொடுப்போம். செக்கிங் ஃபார் யூசர் இன்ட்ராக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த டிசைன். ஓகேங்களா? இது வந்து இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராமிங் முடிச்சுட்டு கூட அந்த ஒட்டுமொத்த ஃபைலையும் நம்ம வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்கலாம் நாம. ஓகேங்களா? அந்த அடுத்த ஸ்டெப் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபீட்பேக், பில்டிங் அண்ட் ரீஃபைன் த ரியல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் ஆல் த மெயின் ஸ்டெப்ஸ்: ரிசர்ச், அனாலிசிஸ், டிசைனிங், டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தரா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து யூஎக்ஸை பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு இது எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம வீடு கட்டுவோம், கரெக்டுங்களா? ஸோ பில்டிங் அ ஹவுஸ், ஒரு வீடு கட்டுவோம். ஒரு வீடு கட்டுறதையும் ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்றதையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஎக்ஸ் பண்றோம், ரியல் வேர்ல்டு அண்ட் கம்ப்யூட்டர் வேர்ல்டு ரெண்டு வேர்ல்டுலையும் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி யூஎக்ஸ்ன்றது வந்து யூஎக்ஸ்ன்றதை நீங்க எனக்கு இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் வைன்னு போட்டிருக்கோம், கரெக்டுங்களா? யூஎக்ஸ்னாக்கா நாட் ஓன்லி இதுல மட்டும் கிடையாது, எது நம்ம டிசைனிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, நம்ம ரியல் வேர்ல்ட்லயும் எல்லாத்துலயுமே யூஎக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ வீடு கட்டுறப்ப வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு போறேன். அதே மாதிரியே இவன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம்னா கூட வி ஆர் டூயிங் யூஎக்ஸ். ஓகேங்களா? நம்ம முன்னாடி இப்போ ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு யூஎக்ஸ் ஒர்க் தான். ஸோ நம்ம இப்போ நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பில்டிங் அ ஹவுஸ் வர்சஸ் வீடியோ டுட்டோரியல் ஆப் ஃபார் காலேஜ். ஒரு காலேஜுக்கு ஒரு வீடியோ டுட்டோரியல் ஆப் பண்ணுறதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி சிம்பிள் கிராஃபிக்கல் இமேஜஸ். ஒரு வீடு கட்டுறது எப்படி வீடு கட்டுறதுக்கு ஒரு வீடு ஃபைனலாக வீடு ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்வோம், அதே மாதிரியே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னாக்கா என்னென்ன யூஎக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் யூஎக்ஸ்? யூஎக்ஸ் எதுக்கு அப்படின்றது. ஓகேங்களா? யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு கூட நம்ம இது பண்ணோம் அப்படின்னாக்கா, அங்கே பாருங்க கிளியரா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். யூஎக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள் அண்ட் டிசைன் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆர் யூசபிள், டிசைரபிள். இட்ஸ் டிசைரபிள். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் வந்து நான் ஒரு ஒர்க் பண்ண போறேன்னாக்கா, மக்களுக்கோ இல்லை நமக்கோ என்ன தேவைன்றதை புரிஞ்சு அதை அழகா டிசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த யூஎக்ஸ் மெயினாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவு சம்திங் லுக்ஸ். இது வந்து பார்க்கறதுக்காக பண்ணல, இது டு பி ஃபீல் அண்ட் வாக். ஓகேங்களா? ஹவு இட் ஃபீல் அண்ட் வாக். Afterwards, focusing on a user journey and interactions, and then embrace all aspects of the end user interaction வரைக்கும் இதை நம்ம கொண்டு போறோம் for the company and then its service, its products, more than just UI. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து யூஎக்ஸ்ன்றது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். So this is the simple graphical image representation. See, அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளோட நீட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அழகா வந்து ரெடி பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம யூஎக்ஸ்குள்ள தான் வருது. ஸ்விக்கியில் ஒரு சின்னதாக போட்டிருக்கான், ஹவு இட் லுக்ஸ்ன்றதை விட ஹவு இட் ஃபீல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத முக்கியம். ஓகேங்களா? தென் another one point, why is UX is important? Good UX leads to happy users, successful products and positive outcomes. அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒரு ஆப் டெவலப் பண்றப்போ பக்காவா நம்ம வந்து யூஎக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா நம்ம இது பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ண வைக்க முடியும். அந்த அதிகமான யூசர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். சி, இன்க்ரீஸ் த யூசர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் லயலிட்டி அண்ட் தென் பெட்டர் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெடியூஸ் த எரர்ஸ் அண்ட் சப்போர்ட் காஸ்ட் அண்ட் தென் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்.
இது எல்லாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? யூஎக்ஸ் பண்றதுனால இது எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கு சால்வ் ஆகி பக்காவா நம்மளால கொண்டு வர முடியும். திஸ் இஸ் வை யூஎக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ this is in a simple image presentation for you. So good UX leads to happy users, successful products, and positive. See, increase அதே தான் நான் போட்டிருக்கேன், பட் இட் வில் ஷோ த பிரைட்னஸ். உங்க ப்ராடக்ட் நல்ல பிரைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா கிளாரிட்டி, அண்ட் தென் கிளாரிட்டி இன் த சென்ஸ், நான் வந்து டிசைனை பற்றி சொல்ல, நம்ம பண்ணுற அவுட்புட் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவர் அனாலஜி ரியல் வேர்ல்டு வர்சஸ் கம்ப்யூட்டர் வேர்ல்டு. நம்ம வந்து இப்போ ரெண்டு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? பில்டிங் அண்ட் ஹவுஸ் அண்ட் டெவலப்பிங் வீடியோ டுட்டோரியல் ஆப் ஃபார் காலேஜ். இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்பரான யூஎக்ஸ் டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டெப் பை ஸ்டெப் டைட்டில்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிசர்ச் அண்ட் டிஸ்கவர், அனாலிசிஸ் அண்ட் டெஃபினேஷன், அண்ட் டிசைன் அண்ட் ஐடியேஷன், அண்ட் தென் ப்ரோட்டோடைப்பிங், அண்ட் தென் டெஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன், அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லான்ச்சிங், அண்ட் தென் போஸ்ட் லான்ச்சிங் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த 7 ஸ்டெப்பு தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்து வச்சு பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. ஸோ ஃபர்ஸ்ட், research and discovery, understanding the needs. Before we build anything, we need to understand who it is for and what they need அப்படின்றது முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஹூ? ஃபேமிலிக்கா? ஃபேமிலிக்கு வீடு கட்ட போறேனா, இல்லை ரெண்ட் கட்ட போறேனா, இல்லை நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போறேனா அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கு. இல்லை கடை கட்ட போறேனா அப்படின்றது நிறையா இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வே ஆஃப் டு நோ. நம்ம வந்து ஃபேமிலிக்கு எடுத்துக்கலாம். ஃபேமிலி லிவிங் இன் இட், தேர் லைஃப் ஸ்டைல், அந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஏஜஸ், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அந்த வீட்டை இது பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஏஜஸ்ன்றது என்ன கணக்கு அப்படின்னாக்கா, இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி நியர்பை இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அதன் அடுத்தது வாட், ஹவு மெனி பெட்ரூம்ஸ் ஆர் நம்மளுக்கு வேணும், ஹவு பிளான் லிவிங், அண்ட் தென் கார்டன்ஸ் வேணுமா, பட்ஜெட் எவ்வளோ, அந்த லொக்கேஷன் ப்ரிஃபரன்சஸ். அதாவது நான் லொக்கேஷன் ப்ரிஃபரன்சஸ்னாக்கா, நம்ம வீடு கட்ட போகிற இடத்துல இருந்து பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, காலேஜஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம இடமே ஃபஸ்ட்டு வாங்குவோம். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி வாட் அப்படின்றது. அண்ட் தென் இந்த இதை வந்து டேட்டா, இதோட டேட்டாவை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுவோம்னாக்கா, இந்த மெத்தட் இஸ் இன்டர்வியூங் வித் ஃபேமிலி, மற்ற ஃபேமிலிகிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணி எடுப்போம். அண்ட் தென் சர்வேஸ் பண்ணுவோம். நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம், எங்கள் வீடு வாங்கலாமா வேண்டாமா, அப்புறமேட்டு இந்த நிலத்துல வந்து வாஸ்து கரெக்டாக இருக்குமா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம், இந்த இடத்துல வாங்கினா கரெக்டாக இருக்குமா நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து பில்டிங் அவுட். அண்ட் தென் லுக்கிங் ஃபார் சிமிலர் ஹவுஸ். நம்ம எதிர்பார்க்குற வீடு மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குதான் போய் பார்த்துக்கலாம் வருவோம். அதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த வேலையை செய்வோம். ஸோ இது ரியல் வேர்ல்டோட ரிசர்ச் டேட்டா கலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ஆப் டெவலப் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்கு வந்துடலாம். நான் இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ஹூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த வீடியோ டியூட்டோரியல் ஆப் யாருக்கு பண்ண போறேன்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கா, இல்லை ப்ரொஃபஸர்ஸ்க்கா, இல்லை டீச்சர்ஸ்க்கா? என்ன இது என்ன யாருன்னு முதல்ல நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டெக் கம்ஃபர்ட், அண்ட் தென் ஸ்டடி ஹேபிட்ஸ், அண்ட் தென் லேர்னிங் ஸ்டைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், டீச்சர்ஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நான் வந்து யாருக்குன்றதை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் செலக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஸர் டீச்சர், ஐ ஹவ் டு சூஸ் என்ன கோர்ஸுக்கு பண்ண போகிறேன், அது எந்த டிவைஸுக்கு பண்ண போகிறேன், லைக் டேபுக்கா, இல்லை வாட் எவர் மேபி மொபைலுக்கா, அதில் டோட்டலி வெப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இது ஆப்ன்றதுல மொபைலுக்கு வச்சுக்கலாம். அதில் லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்க போதா, இல்லை நோட் டேக்கிங் ஃபியூச்சர்ஸு, அண்ட் தென் ரிசர்ச் ஃபியூச்சர்ஸு, இது எல்லாமே இது பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் பண்ணுறதுக்கு நான் டேட்டா கலெக்ஷன் எப்படி எடுப்பேனாக்கா, ஸ்டூடெண்ட்டிட்ட இன்டர்வியூ எடுக்கிறது, அண்ட் தென் சர்வேஸ். இப்போ நான் வந்து ஹெச்ஓடிஸ்ட்டை வந்து ஒரு கியூஏ ஃபார்ம் கொடுத்து டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காம்படேட்டர் அனாலிசிஸ் பாருங்கள், அதர் லேர்னிங் ஆப்ஸ், இப்போ கரண்ட்டில் வந்து இது மாதிரி நான் லேர்னிங் ஆப்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஆப்ஸ்லாம் எடுத்து வச்சு நான் சர்வே பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிசர்ச் அண்ட் டிஸ்கவரி. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம டேட்டா கலெக்ஷன் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் வேர்ல்டில் பில்டிங் கட்டுறப்ப என்னென்ன பண்ணுவோம், அந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறப்ப எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோன்றதை பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் graphical presentation. So data collection, who, and then what, and then methods. அங்கே இருக்கிறது நான் இமேஜாக உங்களுக்கு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஹூ, வாட், அண்ட் தென் மெத்தட்ஸ் என்னன்றதை இந்த இமேஜில் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக பார்த்துருக்கேன். உங்களுக்கு இது இமேஜ் வச்சு பார்க்கணுனாக்கா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதுலேயே நீங்கள் பார்த்தா கூட ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரிசர்ச் அண்ட் டிஸ்கவரி எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. தென் அடுத்த ஸ்டெப், அனாலிசிஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ்.
சிந்தசைசிங் இன்சர்ட்ஸ். நவ் வி ஹேவ் அன் டேட்டா. நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது லெட் மேக் சென்ஸ் ஆஃப் இட் அண்ட் டிஃபைன் த கோர் ப்ராப்ளம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபர்தரா இது ரிலேட்டடா இப்போ எனக்கு வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதாவது நான் ஒரு இடம் பார்த்துருக்கேன். ஒரு 4 இடம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த இடம் எனக்கு கரெக்டா சூட் ஆகும்னு சொல்லி நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் என் கோர் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ என்னோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபேமிலி ப்ரொஃபைல்ஸ், லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் ரூம்ஸ் அண்ட் டிஸ்கவர் த ஃபியூச்சர்ஸ், பட்ஜெட் கன்ஸ்டைன்ஸ் அண்ட் தென் லேண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு இடமே ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து ஐ கேன் ஃபிக்ஸ் இட். ஒரு 5 சென்ட் வாங்குறேனாக்க 3 சென்ட் வீடு கட்டுறேன், 2 சென்ட் நான் முன்னாடி ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனல் ஐடியாவுக்கு வந்து வர ஸ்டேஜ் இது. ஓகேங்களா? அனாலிசிஸ். ஸோ கிளியர் பிரீஃப் ஃபார் தட் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா? இந்த இது எல்லாமே நம்ம வந்து அண்ட் பேப்பர் ஒர்க்கு இல்லை அனாலிசிஸ் இதில் தான் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இது ரியல் வேர்ல்டுக்கு. அண்ட் தென் ஃபார் கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்கு வந்து அது நம்ம ஆப்புக்கு வரலாம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுவோம்னாக்க யூசர் ப்ரெசனர்ஸ் அங்கே டேட்டாஸ் வாங்கினா பார்த்தீங்களா, அந்த டேட்டாஸை வாங்கி வச்சு அனலைஸ் பண்ணுவோம். பிசி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் தென் ப்ரோ ஆக்டிவ் ப்ரீ மைண்டு அண்ட் தென் யூசர் ஸ்டோரிஸ். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஒருத்தர் நம்ம அந்த கியூஎன்ஏ கொடுத்துருப்போம். அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அ டுட்டோரியல்ஸ் ஃபார் மெனி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் குவிக்லி. டக்குன்னு இதெல்லாம் வந்து அந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஐடியாஸ். ஸோ இது நம்மளுக்கு ஒரு இது மாதிரி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம். ஓகேங்களா? ஃபியூச்சர் லிஸ்ட்டு அண்ட் தென் டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இதுக்கு இப்போ நான் பண்ண போகிறதுக்கு டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த அனாலிசிஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸில் பண்ணுவோம். இதோட கோல் என்னன்னாக்கா எ கிளியர் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் டீம். அதாவது இன்னும் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் நம்ம வந்து பேப்பர் ஒர்க்காவே நம்ம கொண்டு போவோம். நாம அப்படி இல்லைனாக்க சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சு கொண்டு போவோம். ஸோ இது அனாலிசிஸ் அண்ட் டெஃபினேஷன் அண்ட் தென் இதோட கிராஃபிக்கல் இமேஜிங் இருக்கு. இது நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதுல கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் என்னென்ன பண்றோம் அப்படின்றது தெளிவாக இதுல போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபியூ நீட் வில் மேக் அ பாஸ் அண்ட் தென் கோ த்ரூ இட். ஓகேங்களா? தென் அடுத்தது 3வது ஸ்டெப் டிஃபைன் அண்ட் ஐடியேஷன். இங்கே தான் அடுத்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வரோம், தெரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்றதை இது பண்ணிட்டோம். அதுக்கு என்ன டேட்டா கலெக்ஷன் எடுத்தோம், அதுக்கு ஒரு ஐடியேஷன் பண்ணி வச்சாச்சு. அந்த இப்போ டிசைன் அண்ட் ஐடியேஷன் ஃபைனலைஸ்க்கு வரோம். இதுதான் பிரைன் ஸ்ட்ரோமிங் சொல்யூஷன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம். இன்னும் நம்ம வந்து டிசைன் ஸ்டேஜுக்கு போகல. ஓகேங்களா? அதாவது இப்போ வீடு கட்டுறதுனா இன்னும் வீடு கட்ட ஆரம்பிக்கல. நாம மொபைல் ஆப் டெவலப் பண்ணாக்க இந்த மொபைல் ஆப் டெவலப் பண்ண ஆரம்பிக்கல. இந்த இடத்துக்கிட்டையுமே வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஐடியேஷன், டிசைன் அண்ட் ஐடியேஷன். அதாவது வீடு கட்டுறதுக்கு நம்ம வீடு கட்ட போறோம்னாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஸ்கெட்சிங் எ ஃப்ளோர் பிளான், drawing a elevation, creating a 3D models, considering for between rooms, natural lights and aesthetics. இது எல்லாமே இங்க பார்ப்போம். தட் மீன்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட்ல ரெடி பண்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி அதில் அந்த டாட்டாகேட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வச்சு பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல வச்சு பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு 3D மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி காமிப்பாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பில்டிங் கட்டுறப்ப பில்டிங் கட்டுறதா இருந்தா இன்னும் வந்து பில்டிங் கட்ட நம்ம போல. ஓகேங்களா? ஸோ இன்னமும் நம்ம அந்த இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு 3D மாடல் கிரியேட் பண்றது அண்ட் தென் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றது, இந்த மாதிரி ஏரியால தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் இதே வந்து நான் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஆப்புக்கு எடுத்து பார்க்கலாம். ஸ்கெட்சிங் ஃப்ளோஸ் இந்த இடத்துல தான் நம்ம யூஐ. இப்போ நீங்க அந்த இதுக்கு முன்னாடி நீங்க யூஐ வீடியோ போய் ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. இன்கேஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல டிசைன்லாம் அந்த ஃபுல் கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் அது வேலை செய்யுது. இங்க இருந்தா நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ள போவோம். தட் மீன்ஸ் ஃபிக்மாலாம் இங்க தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்கெட்சிங் a user flow, how a user moves through the app. அதாவது ஃபைனலா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து யூஐ தான் படிச்சிருக்கோம். நம்ம யூஐல வந்து டிசைனிங் மட்டும் தான் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம். டெவலப்மெண்ட் வந்து ப்ரோக்ராமிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். பட் நான் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்டையர் யூஎக்ஸை பத்தி சொல்லியிருக்கிறேன் நான். அதனால நான் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கிறேன். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கெட்சிங் அவர் ஃப்ளோ, ஹவு யூசர் மூவ் த்ரூ த ஆப். அதாவது நம்ம ஃபிக்மா சாஃப்ட்வேர்ல எப்படி ஒவ்வொரு ஃப்ரேமா கிரியேட் பண்ணி இந்த ஃப்ரேம் எப்படி உள்ள வருது, எப்படி வெளில போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம் பார்த்தீங்களா. அதாவது
போறதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் பண்றோம்ல ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஸ்டேஜ் இது. அதாவது புரோட்டோடைப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரோட்டோடைப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஸோ ஒரு ஒயர் ஃப்ரேமிங் லோ ஃபெர்டிலிட்டி லேஅவுட் பண்றது, அதை வச்சு ஹை ஃபெர்டிலிட்டி ஃபுல்லா கலர்ஃபுல்லா டிசைன் பண்றோம் பார்த்தீங்களா ஃபிக்மா சாஃப்ட்வேர்ல, அது மாதிரி ஹை ஃபெர்டிலிட்டி பண்றது, அதுல வந்து நேவிகேஷன் பட்டன், பட்டன் பிளேஸ்மெண்ட், விஷுவல் ஹையரார்கி, இது எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 3 டிசைன் அண்ட் ஐடியேஷன், இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லா டிசைனா ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? சி கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன், இந்த நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ரியல் வேர்ல்டில் வந்து ப்ளூ பிரிண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3D மாடல் ஒன்று பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? 3D மாடல் ஒன்று பண்ணி நம்மளுக்கு காமிப்பாங்க. ஓகேங்களா? இதான் அந்த ஒர்க்கு. நம்ம நம்ம டிசைனிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒயர் ஃப்ரேமிங்காவோ இல்லை ஃபிக்ஜா மூலியமா டிசைன் பண்ண ஒயர் ஃப்ரேமிங்காவோ நம்மளுக்கு கொடுத்து, அதை வந்து ஃபர்தராக ஃபிக்மாவில் டிசைன் மாடலை வச்சு நம்ம வந்து அழகாக அதை டிசைன் பண்ணி கலரிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது இந்த இடத்துல தான் வேலை செய்யும் நம்ம ஃபிக்மா வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு டிசைனிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது இப்பதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு மாதிரினாக்கா வாட் யூ சே மேக்கிங் tangible. Let's create a working model to test our ideas. அதாவது ரியல் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் வேர்ல்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வித் ஹெல்ப் ஆஃப் மாயா சாஃப்ட்வேர், மேபி இந்த 3ds மேக்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு அழகாக ஒரு வாக் த்ரூ பண்ணுவாங்க. வாக் த்ரூ பண்ணி ஒரு வீடியோவை கையில் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டுறதுனா பார்த்துருக்கலாம். அதாவது ஆர்கிடெக்சரல் மாடல் ஃபிசிக்கலி ஆர் டிஜிட்டலி. அதாவது ஃபிசிக்கலினாக்கா சின்ன சின்ன மினியேச்சர்ஸ் வச்செல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து டெமோ காமிக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸில். அந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர்ஸ், அப்படி இல்லைனாக்கா வித் ஹெல்ப் ஆஃப் மாயா சாஃப்ட்வேர் 3ds மேக்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு அந்த டீடைல்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சு ஒரு வாக் த்ரூ பண்ணி கொடுப்பாங்க. உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னன்னாக்கா, டு விஷுவலைஸ் த ஸ்பேஸ், செக்ஸ் ஸ்கேல், ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டுறதுக்கு முன்னாடி என் வீடு இப்படிதான் இருக்கும், மாடி படி எடுக்கல, அப்படியே மேலே கேமரா போகிற மாதிரி இருக்கும், இப்படிதான் உங்க வீடு இருக்கும், டே டைம்ல லைட் போட்டா இப்படி இருக்கும், நைட் டைம்ல லைட் போட்டா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி ரெடி பண்ணி தராங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ், ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜ். இதே வந்து நான் இப்போ ஆப்போட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து டிசைன் முடிச்சிட்டேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் என்னென்ன ஃப்ரேம் வேணும்னு பண்ணிட்டேன். நம்ம ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, அனிமேஷன் ஏரியா, அந்த ஒர்க்கு தான் இங்கே நடக்கிறது. இன்ட்ராக்டிவ் கிளிக் த்ரூ மாடல் ஆஃப் அ ஆப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் ஃபைனல் கோடிங். இங்கே வந்து கோடிங் கிடையாது. என்னோட ஆப் எப்படி ஃப்ளோ ஆகி போகும் அப்படின்றத வந்து நான் ப்ரோட்டோடைப்பிங்கில் ஃபுல்லாக பண்ணுறது. பட் லுக்ஸ் அண்ட் ஃபீல் லைக் இட்ஸ் ஒர்க். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் கோடிங் இங்கே வராது. நம்ம வந்து டிசைன் பண்ணி ப்ரோட்டோடைப்பிங் வரைக்கும் பண்ணுற ஸ்டேஜ் இந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? டு ஸ்டிமுலேட் அ யூசர் இன்ட்ராக்ஷன், டெஸ்ட் ஃப்ளோஸ், கேதர் த ஃபீட்பேக் ஆன் விசிபிலிட்டி வித்தவுட் ரைட்டிங் கோடிங். அதாவது இப்போ நான் வந்து ஆட் சாட் பட்டன் கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணால் எனக்கு ஒன்று ஆட் ஆகும். ஆனால் பணம் வாங்குறதுலாம் நம்ம பண்ண மாட்டோம். இந்த இப்போ ஃபிக்மாவில் பண்ண மாட்டோம். அது ப்ரோக்ராமிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். டேவ் மோடில் கொடுத்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் டிசைன் அங்கே கோடிங் எழுதிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோட்டோடைப்பிங் பண்ற ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் தான் இங்க. ஓகேங்களா? தென் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, வீடு வந்து இந்த மாடலில் இருக்குன்னு ஒரு மினியேச்சர்ஸ் மாதிரி ஒரு இமேஜ் வச்சிருக்கிறேன். தென் அந்த நம்ம விஆர்ல போட்டு வீடியோ வாக் த்ரூ பண்ணி பார்க்குற எஃபெக்ட்ஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு பக்காவான ஒரு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி கையில் கொடுக்குறது. ஃபுல்லாக ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போகும் அப்படின்றத வந்து ஒரு ஃப்ரேம் வந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு எப்படி போகும் அப்படின்ற பண்ணுற ஸ்டேஜ் இது ப்ரோட்டோடைப்பிங். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது டெஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன். தட் மீன்ஸ் ரிஃபைனிங் த எக்ஸ்பீரியன்ஸ். வாட் test our prototype will real users and use their feedback to improve the design. This is an ongoing cycle. See, இப்போ நம்ம வீட்டோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க அந்த வாக் த்ரூவை, அந்த கேமரா வாக் த்ரூ பண்ணுற பார்த்தீங்களா, அந்த வாக் த்ரூவை வச்சு இந்த இடத்துல இது வைக்க, இந்த இடத்துல இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இன்ட்ராக்ஷனில் வந்து அட்ஜஸ்டிங் ஃப்ளோர் பிளான்ஸ். இன்கேஸ் இப்போ அந்த வீடியோவில் வாக் த்ரூ பண்ணுற பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து படிக்கட்டில் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி வேண்டாம், வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வரும். அண்ட் தென் சேஞ்சிங் விண்டோ சைஸ் வந்து ஒரு சில இடத்துல எனக்கு பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து அது மாதிரி நம்ம வந்து ப்ரீடிஃபைண்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும் எப்போ அந்த மாதிரி வாக் த்ரூஸ் பண்ணி கொடுக்குறப்ப. ஓகேங்களா? ஸோ அது ரியல் வேர்ல்டில். நம்ம ஆப் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுனால என்ன யூசர் டெஸ்டிங் செஷன்ஸ் நம்ம கொண்டு போகலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி வந்து வித்தவுட் கோடிங், ஓகேங்களா, என்னோட ப்ராஜெக்ட் இப்படி ரன் ஆகும். அதாவது
இப்போ அதாவது யூஐன்னா என்ன? கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயம் தான் யூஐ, கரெக்ட்டுங்களா? அதுக்கு பின்னாடி நடக்கிறது வந்து ப்ரோக்ராமிங், ஓகேங்களா? ஸோ கண்ணுக்கு முன்னாடி இப்படிதான் இந்த ப்ராஜெக்ட், இங்க கிளிக் பண்ணா இப்படி போகும், இங்க கிளிக் பண்ணா இப்படி போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம ரெடி பண்ணிடுறோம். அதை வந்து ஃபர்தரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட கொடுத்துட்றோம். இது இந்த ஸ்டேஜ் இது. யூசர் டெஸ்டிங் செஷன்ஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் த ப்ரோட்டோடைப், அப்சர்வ் த பிஹேவியர், ஆஸ்கிங் த கொஸ்டின் அண்ட் ஐடென்டிஃபை த பெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இது இது மாதிரி பண்ணி அவங்க கையில கொடுத்து நம்ம டெஸ்டிங், இந்த இதுல வந்து நம்ம யூஎக்ஸ் இதுல வீடியோல பாத்தீங்கன்னாக்க டெஸ்டிங்லாம் என்னென்ன டெஸ்டிங்லாம் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க தெளிவா பார்க்கலாம். இப்போ அது மாதிரி டெஸ்டிங் பண்றப்ப நம்மளுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். அதுல வந்து நம்மளோட நேவிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ரீடிசைனிங் ஃபியூச்சர்ஸ், இம்ப்ரூவ் த பட்டன் லேபிள்ஸ் பேஸ்ட் அப் ஆன் த யூசர் ஃபீட்பேக். அவங்ககிட்ட டெஸ்டிங் கொடுத்து ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ காலேஜ் வீடியோ அப்போ பண்ணிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே ப்ரொஃபஸர்ட்டே நம்ம கொடுத்து அவங்க வந்து அவங்க பார்த்து அவங்க ஒரு சில ஃபீட்பேக் நம்ம கொடுக்கறத வச்சு நம்ம இன்னும் ஃபர்தராக அதை வந்து கிளியர் பண்ணி ஒரு பக்காவான டிசைனாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? சி ரியல் வேர்ல்டில் ஃபேமிலியோட நின்று அந்த ஒரு மாடலை வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இது மாதிரி நம்ம ஜன்னலை மாற்றலாம், இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்டையோ இல்லை ப்ரொஃபஸர்ட்டையோ நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து ஒரு டெஸ்டிங் பண்ணுறது. இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கரெக்டாக அவங்கள இந்த இடத்துல நான் பட்டன், இந்த இடத்துல சர்ச் பட்டன் இங்கே வச்சுருக்கேன், அது ஓகேவா இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்கும். அந்த ப்ரோட்டோடைப்பிங் பண்ணுறப்ப ஸ்மார்ட் அனிமேட் நான் ஒரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது ஸ்லைடிங்கில் வரலாமா வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டு வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து இந்த ஃபுல் டெஸ்டிங்க்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் இப்படி எவ்வளோ டெஸ்டிங் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்த ஸ்டேஜ் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், implementation and launching. ஓகேங்களா? once refine the design, it hand over to actual construction and development. அதாவது இப்போ வாக் த்ரூ பண்ணிட்டாங்க, வீடு எல்லாமே பார்த்துட்டாங்க, இப்போ என்னென்ன இது வேணுன்றது எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க, டெஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் கொடுத்து ஒரு வீட்டை டெவலப் பண்ணிடுவாங்க. ஒரு லைவபிள் வீடை ரெடி பண்ணிடுவாங்க. அதுதான் பில்டர்ஸ் ஃபாலோ த ஃபைனல் ப்ளூ பிரிண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ், அ ஃபினிஷ்ட் லைவபிள் ஹவுஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வேர்ல்டுக்குள்ள வரலாம். நம்மளோட எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகா ஃபிக்மால வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு லாகின் பேஜ் அதை கிளிக் பண்ணா இந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரோட்டோடைப் எல்லாமே பக்காவாக பண்ணி ரெடி பண்ணி டெஸ்டிங் பண்ணி யூசர் டெஸ்டிங், ஓகேங்களா? அந்த யூசர் டெஸ்டிங்லாம் பண்ணி ஃபைனலாக என் ஆப் இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்ற ஸ்டேஜ். ஓகேங்களா? ஒரு மக்கள் வந்து அந்த ஆப்பை பார்த்தா இப்படிதான் அவங்க கண் மூடி போகுது அப்படின்ற ஸ்டேஜ் வரைக்கும். அதாவது பின்னாடி வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு சர்வரில் போய் செக் பண்ணிட்டு வர்றது அதெல்லாம் வந்து டெவலப்பரோட சைடு. அந்த இடத்துக்கு நம்ம போகல. நம்ம யூஐல வந்து அது வரைக்கும் டிசைன் பண்ணிட்டோம். அதாவது கண்ணு முன்னாடி என்ன தெரியணுமோ அந்த எப்படி இது ஒர்க் ஆகுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். நம்ம ஃபிக்மால அந்த தேவ்னு ஒரு மோட் இருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ப்ரோக்ராமருக்கு நம்ம அனுப்புறோன்றதை சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபைனலாக ப்ரோக்ராமருக்கு அனுப்பிச்சுட்டோம். ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துலையும் நம்ம அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லாகின் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்காங்கனாக்கா அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கி செக் பண்ணி கொடுக்குறது, இல்லை புதுசாக அவங்க லாகின் பண்ணுறாங்க, புதுசாக அவங்க வந்து ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்படின்னாக்கா அதை கிரியேட் பண்ணுறது, அந்த இந்த மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப அந்த ஏபிஐ லிங்க் பண்ணுறது, சர்ச் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த வீடியோவை சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்குறது, அது எல்லாமே கோடிங்கில் டெவலப் பண்ணுற வேலை இங்கே தான் நடக்கும். தட் இஸ் கால் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லான்ச்சிங். ஸோ த ஃபைனல் நம்மளோட லைவ் வீடியோ ஆப் இங்கே தான் ரெடி ஆகும். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் சரி, இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரியல் வேர்ல்டில் இப்படி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எல்லா மாடல் வச்சு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சு பண்ணதை ஃபைனலாக ஒரு வீடாக ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? வீடை கட்டி கையில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே நம்ம இங்கே வந்து பக்காவாக ஒரு யூஐ பண்ணி எல்லா வேலையும் பண்ணி ப்ரோக்ராமர் கையில் கொடுப்போம். ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார், இது மாதிரி கரெக்டாக அந்த வீடியோ ரன் ஆகுறது எல்லா வேலையும் அவர் வந்து பார்த்துக்குவார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தோட நம்ம ப்ராஜெக்ட் முடியுது. ஓகே, நவ் the next stage very interesting, post launch and continuous improvement. It never ends.
உண்மையாலுமே சொல்லப்போனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஎக்ஸ் இஸ் நாட் அன் ஒன் டைம் ப்ராஜெக்ட். இட் அன் கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் மானிட்டரிங், ஃபீட்பேக்கிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இப்ப வீடு கட்டியாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு, வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் ஓகேங்களா, உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து திருப்பி நம்ம அந்த வீட்ல வந்து ரீமாடல் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். என்னென்னனாக்க ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் டெஃபினட்டா உங்க வீட்ல நடந்திருக்கும். லவ் அண்ட் டிசிபிள் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ரெனோவேஷன்ஸ் லைக் while the kitchen island was bigger. நம்ம போயிட்டு வைக்கிறப்ப, நம்ம ஃப்ரிட்ஜ் கிச்செல்லாம் வைக்கிறப்ப இது வந்து பெருசா இருந்துச்சு, பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்றது இதெல்லாம் நடக்கும். ரியல் லைஃப்ல நிறைய நடக்கும். அந்த டிவி நம்ம இடத்துல போய் வைப்போம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சன் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் திருப்பி ஃபைன் டியூன் பண்ணணும். முடிஞ்சிருச்சு, வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஆனா திருப்பி உட்காந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அது என்னைக்குமே மாறாது. இது வந்து நம்ம வீட்டுல வந்து நீங்க வந்து இப்ப நீங்க பெட்ரூமே எடுக்கிறீங்க, இல்லை ஹாலே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில டைம் வந்து நீங்களே வந்து சோஃபாவை இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து ஃபர்தராக கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது இந்த யூஎக்ஸ். ஓகேங்களா? போஸ்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுமே இது நடக்கும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் வேர்ல்டு நம்ம ஆப் டெவலப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆப் டெவலப் பண்ணி கூகுள் பிளே ஸ்டோர்லேயோ இல்லை என்ன பிளே ஸ்டோர்லேயோ நம்ம வந்து அதை போட்டாச்சு, லான்ச் பண்ணியாச்சு, மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபர்தராக அவங்களோட நீடை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது அவங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்கு, இது இருக்கு. இல்லை இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், ஐ கேன் ஃபைண்ட் த சர்ச் பார் ஈஸிலி, போஸ்ட் கேனாட் சர்ச் ஃபார் ஈஸிலி அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு வீடியோ பஃபரிங் ஆகுறதுல ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற இஷ்யூ. அப்புறம் அந்த ஐ வாண்ட் டு டவுன்லோட் த வீடியோஸ் ஃபார் ஆஃப்லைன் எனக்கு ஆப்ஷன் ஒரு சிலது கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து திருப்பி ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? திருப்பி ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ த ப்ராசஸ் நியூ யூஎக்ஸ் ரிசர்ச், டிசைன், டெஸ்ட் சைக்கிள்ஸ் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து முடிவே கிடையாது. அந்த ரெண்டுத்துலையுமே, வீடு கிட்டதுலையுமே எக்ஸாம்பிள் எடுத்துன்னா அதே மாதிரியே தான் நம்மளோட இதில் ஆப் வந்து நீங்கள் ஃபர்தராக இன்னும் நீங்கள் ஆப்பை நல்லா டெவலப் பண்ணாக்க திருப்பி நீங்கள் வந்து அதை ரீவொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம டிசைன் பண்ண ஆப்பை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் கால்ட் யூஎக்ஸ். தென் ஃபைனலி த இமேஜ் ஹியர் இட் இஸ் தேர். நீங்க பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையா பாத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு புரியும் ரியல் வேர்ல்டுல இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த நம்மளோட கம்ப்யூட்டர் வேர்ல்டுல என்னென்ன ப்ராசஸ் இங்க பாருங்க. அது வந்து சைக்கிளா போட்டிருக்கேன் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? தென் அடுத்தது த மெயின் கீவேர்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு யூஎக்ஸை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஎக்ஸோட கீவேர்ட், யூஎக்ஸ் இஸ் an user center allows think about the person using product and service. It is an interactive process, build, test, refine, and it also solving the real problems and creating a meaningful experiences. Good UX makes things useful and desirable. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் யூஎக்ஸ். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஎக்ஸை பற்றி உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இனிமேட்டு உங்கள் ரியல் டைம் லைஃப்லையும் யூஎக்ஸ் எங்கே நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறப்பையும் யூஎக்ஸ் எந்த அளவுக்கு பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்தராக அடுத்த வரை வீடியோஸில் யூஎக்ஸ் பிரின்சிபல்ஸ் பற்றி இருக்கும், அந்த யூஎஸ் லாஸ் பற்றி இருக்குது, அந்த மெட்டீரியல் டிசைனிங் பற்றி இருக்குது, டிசைன் மெட்டீரியலை பற்றி இருக்குது, டெஸ்டிங்கை பற்றி இருக்குது. அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் உங்களால் யூஎக்ஸ் தெளிவாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.